Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நாங்கள் ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அவங்கள நுழைய முடியாம பண்ணது என்ன? அந்த ராட்சதர் நுழைய முடியாம பண்ணிட்டாங்களா? அந்த செவுரு அவங்கள தடுத்து நிறுத்துதா? அந்த ரதங்கள் குதிரை அவங்களுக்கு பிரச்சனையா இருந்ததா? கிடையாதுங்க. அவங்க ராட்சதர் இவனை ஒன்னும் தொல்லையே பண்ணலையே, இவன்ட்ட சண்டையே போடலையே. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவன் விட்டுட்டான். போராட்டம் பண்றதுக்கு முன்னாடியே இவன் என்ன பண்ணிட்டான்? நாங்கெல்லாம் வெட்டுக்கிளிகள், எங்களால முடியாதுப்பா, அளவுடு, நாங்க வரல, இந்த பாலும் வேணாம் தேனும் வேணாம் ஒன்றும் வேணாம், நீயே வச்சுக்கோ, ஐயோ பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு இவனே தீர்மானம் பண்ணிட்டான். அப்ப அவங்க தடுத்து நிறுத்தல. எது தடுத்து நிறுத்துச்சு? இவனுடைய மனம் தடுத்து நிறுத்திருச்சு. இவனுடைய மென்டல் பிளாக் அவனை தடுத்து நிறுத்திருச்சு. இவனுடைய புத்தி இவனை தடுத்து நிறுத்திருச்சு. இவனுக்கு அந்த செட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, மனசுல செட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. எகிப்தில இருந்து அடிமையா இருந்து 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 அப்படியே மைண்ட் செட் ஆயிடுச்சு பாருங்க. நான் வெட்டுக்கிளி, நான் ஒண்ணும் கிடையாது, நான் குப்பை தூசி புழு பூச்சின்ற செட் ஆயிடுச்சு பாருங்க. செட் ஆனதுனால கெட்டு போனாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. மைண்ட் அப்படி செட் ஆனதுனால உள்ள நுழைய முடியல. இவ்வளவு பெரிய பிரச்சனையின் மத்தியில, இவ்வளவு பெரிய செவுரு, இவ்வளவு ராட்சதர்கள், இவ்வளவு எப்படிதான் போய் கானான் தேசத்தை அடையிறது? யோசுவா யோசிச்சுட்டு இருக்கிறான். ஐயோ என்ன பெரிய வம்பா இருக்குதே, செவரெல்லாம் பயங்கரமா இருக்குது, ஆள்லாம் பெருசா இருக்குது, எப்படி உள்ள போறது, எப்படி அடையிறது? கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு. நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத சொல்றாரு. யோசுவா 1:8 கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாத்தையும் இப்படிதான் அடைய முடியும். அடையிற மெத்தட் இங்க சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு அதை பேசாத, இதை பேசுன்றார். அது எவ்வளவு பெருசா இருக்குது செவரு, அது ஆள் எவ்வளவு பெருசா இருக்கிறான், அது பிரச்சனை எவ்வளவு பெருசா, அதை பேசாது, இதை பேசு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். கடைசி 2 லைன் இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா வருது. then you will make your way prosperous, then you will have good success அப்படின்னு வருது. அப்ப என்ன சொல்றாரு? அதெல்லாம் உடுப்பா, நீ ஏன் செவரை பற்றி கவலைப்படுற, ஏன் ஆள் உயரத்தை பற்றி கவலைப்படுற, ஏன் ரதம் குதிரை எல்லாம் பற்றி யோசிக்கிற, அதெல்லாம் விடு. நான் கொடுக்கறது நீ எப்படி அடைய போறேன்னா, அவன் ஹைட்டையும் போட்டு கம்பேர் பண்ணிட்டு இருக்காத. நீங்க நிற்குமா, நடக்குமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அப்படி கம்பேர் பண்ணாத. இந்த புஸ்தகத்தை தியானிப்பாயாக, இந்த வார்த்தையில் எடுத்து தியானிப்பாயாக, எல்லாம் சொல்லுங்க, தியானிப்பாயாக, இரவும் பகலும் தியானிப்பாயாக. தியானம்னா என்ன? தியானம்னா கர்த்தர் சொன்னதை நாமும் அப்படியே மெதுவா நம்ம வாயில சொல்லிக்கிட்டே இருப்பது. அப்ப போகையிலும் வருகையிலும் படுக்கையிலும் எந்திரிக்கும் போதும் கர்த்தர் எனக்கு அந்த தேசத்தை கொடுத்துட்டாரு, அது என்னுடைய தேசம், அது எனக்கு சொந்தமானது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார், கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார், கர்த்தர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டாரு. நான் குதிரையும் ரதத்தையும் பார்த்து பயப்படுவதில்லை, செவரை பார்த்து பயப்படுறதில்லை, ராட்சதரில் பார்த்து பயப்படுவதில்லை. ஏன்னா கர்த்தர் அதை தந்துட்டேன்னு சொல்றாரு, ஆகவே அது என்னுடையது அப்படின்னு இரவும் பகலும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருன்றாரு. வாயை திறந்து கடவுள் சொல்றாரு பாருங்க. என் மெத்தட் இதுதான். எவ்வளவு பெரிய காரியத்தை கூட நீ அடைஞ்சிடலாம். தியானம் இதன் மூலமா தான் அடைய முடியும். நீ என் வார்த்தை எடுத்து உன் வாயில பேசு. என்ன ஆகும்? பேசும்போது இந்த வார்த்தைகள் விதை போல உன்னுடைய வாயிலிருந்து வெளியே வந்து இருதயமாகிய நிலத்திலே விழுந்து அது விளைஞ்சு என்னத்தை உருவாக்கும்? ஒரு புதிய பிக்சரை உண்டாக்கும். யோசுவாக்குள்ள என்ன மாதிரி பிக்சரை உண்டாக்குச்சது? இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தா எரிகோ மக்கள் எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப தியானம் பண்ண என்ன ஆயிடுச்சு? மனசு எப்படி யோசிக்குதுன்னா, எரிகோவின் மக்கள் ஏன் நிலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஹலோ, எனக்கு கர்த்தர் கொடுத்த நிலத்துல எரிகோவின் மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே, என் நிலத்தை நான் திரும்ப எடுக்கணும், அதை நான் சொந்தமாக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உண்டாயிடுச்சு. எப்படி உண்டாச்சு அது? அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இல்லையா, இரவும் பகலும் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறான். கர்த்தர் எனக்கு அந்த தேசத்தை தந்துட்டாரு, அது எனக்கு சொந்தம், நான் தான் அதுக்கு சொந்தக்காரன், அது என்னுடைய கையில் இருக்குது. ஹலோ,
இருக்கீங்களா? இரவும் பகலும் அதை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு? எரிகோவை பார்க்கும்போது இப்போ அவுட்லுக்கே மாறிடுச்சு. எப்படி பார்க்கறான்? தன்னை எப்படி பார்க்கறான்? எரிகோவுக்கு ஓனர் மாதிரி பார்க்கறான். இப்போ இருக்கீங்களா? நான் போய் அதை அவன்கிட்ட சண்டை போட்டு எடுக்கணுன்றதை பாரி பார்க்கல. நான் தான் ஓனர். என் பொசஷனை நான் போய் பொசஸ் பண்ண போறேன். கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை என் இதில் இன்னொருத்தவங்க வந்துட்டு இருக்கிறான், நான் போய் அதை எடுக்க போகிறேன்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு. பாருங்க, அப்போ எப்படி ஒரு பிக்சர் உள்ள பில்டப் ஆகுதுன்னு பாருங்க, தியானத்தின் மூலமாக. தியானம் அப்படிப்பட்ட ஒரு பிக்சரை உள்ளத்தில் உண்டாக்குது. உண்டாக்கி உள்ள இருக்கிற பிக்சரை மாற்றி ஒரு புது பிக்சரை கொடுக்கிறது. ரீசெட் பண்ணுகிறது. எதை ரீசெட் பண்ணுகிறது? முன்ன செட் பாயிண்ட் இருந்தது பாருங்க, அதை ரீசெட் பண்ணுகிறது. முன்ன ஒரு லெவலில் அந்த ஆட்டோ பைலட்டை அதை முன்ன ஒரு லெவலில் செட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அப்படியே சொல்ல 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 உள்ள ரீசெட் பண்ணுகிறோம். நல்லா கவனிங்க, எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது? இப்படி தான் ரீப்ரோக்ராம் பண்ணுறது, வேற ஒன்றும் கிடையாது. வாயை திறந்து கர்த்தர் எனக்கு அதை தந்து விட்டார், அது எனக்கு சொந்தம், அதுக்கு உரிமையாளன் நான், அதை நான் சொந்தமாக்குவேன். நிச்சயமாக என்னை எதிர்த்து ஒரு மனுஷனாலும் நிற்க முடியாது. எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் கிரேட் சக்சஸ் எனக்கு உண்டு. எனக்கு கிரேட் ப்ராஸ்பெரிட்டி உண்டு. நிச்சயமாக எனக்கு எதிராக எழும்புகிற சக்திகள் ஒன்றும் இல்லாமல் போகும். நான் வெற்றி பெறுவேன். இப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? ஹலோ, இது ரொம்ப கஷ்டங்களா? எது ரொம்ப கஷ்டம்? ஃபோன் எடுத்துக்கிட்டு மாமனார்ட்ட மாமியார்கிட்ட எல்லார்ட்டையும் அழுதுன்னுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சம்பளமே பத்தலைங்க, இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியலைங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம் பேசுறதுக்கு. வாய் வரமாட்டேங்குது பேசுறதுக்கு. அது ரொம்ப கஷ்டம். வாய்னா கூட வரமாட்டேங்குது. இது ரொம்ப சுலபமாக வருது. செழிப்பு என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, எனக்கு தாழ்ச்சி இல்லை, எனக்கு குறைவு இல்லை, நான் ஒருபோதும் குறைவுபடுவதில்லை. கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. கஷ்டமான வாழ்க்கை வேணுமா, ஈஸியான வாழ்க்கை வேணுமா? ஹலோ, இருக்கீங்களா? சிலருக்கு இதனையா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தியானம் பண்ண சொல்கிறாரு, இரவும் பகலும் தியானம் பண்ணணுமா? இரவும் பகலும் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஹலோ, காலையில் மாமனாரை கூப்பிட்டு அதான் பேசுறீங்க, சாயந்தரமும் அவரை கூப்பிட்டு அதான் பேசின்னு இருக்கிறீங்க. அதை தான் சொல்லின்னு இருக்கிறேன். அதுவும் ஒரு மாதிரி தியானம் தான். அது இது வேற தியானம். இது என்ன? உங்க பிரச்சனையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அதை எடுங்க போய். உங்க பிரச்சனைக்கு பதிலாய் கர்த்தருடைய வார்த்தை என்னத்தை சொல்லுகிறது? உங்களுடைய சரீர சுகத்தை குறித்தாது, உங்களுடைய எதை குறித்தால் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு, உங்க செழிப்பா இருக்கட்டும், உங்களுடைய சரீர சுகமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த பிரச்சனைக்கான பதில் என்னவென்று கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை எடுத்து அதையே சொல்லுங்க. சொல்லும்போது என்ன உண்டாகிறது? ஒரு புதிய பிக்சர் உண்டாகுது. ரீப்ரோக்ராம் பண்ணுகிறீர்கள் உள்ள. முன்ன என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பிரச்சனையே பேசிட்டு இருந்தீங்க, அது வேற மாதிரி ப்ரோக்ராமிங் உண்டாக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுங்க? பதிலை பேசுங்கள். ரீப்ரோக்ராம் பண்ணுது. வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது, நான் மேலே வந்து காமிப்பேன், இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பேன், நான் கடன் இல்லாமல் வாழ்ந்து காமிப்பேன், என்னால் முடியும், அது கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹலோ, இருக்கீங்களா? இப்படி வாயை திறந்து பேசும்போது ரீப்ரோக்ராமிங் நடக்குது உள்ள. எத்தனை பேர் ரீப்ரோக்ராம் பண்ண போறீங்க? இதுதான் ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. என்ன கேட்டிங்கன்னா, அங்கே போய் இங்கே போய் எல்லார்ட்டையும் அழுதுன்னு இருக்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட போய் இதை சொல்லிகிட்டு இருக்கலாம். நம்ம வாயை திறந்து நம்ம படுத்துக்கிட்டு பேசாமல் இதை சொல்லிகிட்டு இருக்கலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே பேசாமல் இதை சொல்லிகிட்டு இருக்கலாம். சாப்பிடும்போது இடையே இதை சொல்லிகிட்டு இருக்கலாம். இருக்கீங்களா? நம்மகிட்ட போய் நம்ம பிரச்சனையை போய் 1000 பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு இதை பண்ணிகிட்டு இருக்கலாம். இது ரொம்ப சுலபமான வாழ்க்கை, இது அற்புதமான வாழ்க்கை. இதை இரவும் பகலும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மைண்டு வேறு விதமாக செட் ஆகிடும். என்ன உண்டாகும்?
மெடிடேஷன் தியானம் உங்களை முதலாவது மாற்றும். உங்களை வேறொரு மனதுள்ளவனாக மாற்றும். மறு ரூபமாக்கிடும் மனசை மறுரூபமாக்கி விசுவாசம் உள்ள வந்துடும். பாருங்க, விசுவாசம்னா என்ன? எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது? நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்குது? இட்ஸ் அஷூரன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார், எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, இட்ஸ் த டைட்டில் டீட் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். டைட்டில் டீட் எல்லாம் சொல்லுங்க. டைட்டில் டீடு, டைட்டில் டீட்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு நிலமோ இடமோ வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு டைட்டில் டீடு உண்டு. அது என்ன? அது உரிமை பத்திரம். நீங்கள் தான் அதுக்கு உரிமையாளர்ன்றதுக்கு எங்கே வாங்கினீங்க, யார்கிட்ட வாங்கினீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க, எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்க, இந்த அளவு என்ன, எங்கே இருக்குது, என்ன ஏது, சர்வே நம்பர் எல்லாம் போட்டு உங்களுக்கு பத்திரம் கொடுக்குறாங்க. இது உங்களுடைய உரிமை பத்திரம். நீங்கள் உரிமையாளர்ன்றதுக்கு ஒரு பத்திரம். விசுவாசம் அப்படிப்பட்ட உரிமை பத்திரம் போல் இருக்குது. எதுக்கு உரிமை பத்திரம்? கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் அறிக்கை செய்கிறேன் பாருங்க. கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் என்பதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. என் பிரச்சனைக்கான தீர்வுகளை நான் வாயில் சொல்லிகிட்டே இருக்கிறேன் பாருங்க. தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்க. அதை சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்க, இரவும் பகலும். நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த காரியங்களுக்கு இது டைட்டில் டீடாக இருக்குது. விசுவாசம் அது என்னுடையதுதான் என்கிற டைட்டில் டீட் ஆயிடுது. சொல்ல 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 யோசுவாவுக்கு என்ன ஆயிடுச்சு? எரிகோ ஜனங்கள் எரிகோவில் வசிக்கிறார்கள்னு பார்க்கல, எரிகோ ஜனங்கள் என் நிலத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான்ற பார்வை உண்டாயிடுச்சு. ஏன்? எது அவனுடைய பார்வையை மாத்துச்சு? எது மாத்துச்சுன்னா இந்த தியானம் அதை மாற்றுகிறது. இருக்கீங்களா? நிறைய பேருக்கு இந்த தியானத்தை குறித்து அதிகமாக புரியுறதில்ல. எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு புரியுறதில்ல. எப்படி இந்த தியானம் தான் மனசை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு உதவுகிறது என்பது புரியுறதில்ல. பாருங்க, தியானம் என்கிறது ஒரு லா. ஐ வுட் சே இட்ஸ் த லா ஆஃப் மெடிடேஷன். அது ஒரு பிரமாணம். புவி ஈர்ப்பு பிரமாணம்னு இருக்குது இல்லையா? அது ஒரு பிரமாணம். லா ஆஃப் சோயிங் அண்ட் ரீப்பிங், அது ஒரு பிரமாணம். பிரமாணங்களை பற்றி ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன் பாருங்க. பிரமாணம்னா என்ன? ஒன்று இட்ஸ் ஆல்வேஸ் சிம்பிள். ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. எல்லா பிரமாணங்களுமே ரொம்ப சிம்பிள். புவி ஈர்ப்பு பிரமாணம்னா என்ன? இதை கீழே போட்டால், இதை போட்டால் கீழே தான் போவோம், மேலே போட முடியாது. நான் மேலே போட்டாலும் இது எங்கே வரும்? கீழே தான். நான் குதிக்கும்போது மேலே குதிக்க முடியாது, கீழே தான் குதிக்கணும், இல்லைங்களா? அதான் புவி ஈர்ப்பு பிரமாணம். சிம்பிள், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதை. ரெண்டாவது, லானா இட்ஸ் கன்சிஸ்டன்ட். அது எப்பவும் ஒரே மாதிரி வேலை செய்யுது. எல்லாருக்கும் வேலை செய்யுது. யாருக்கு வேணால் வேலை செய்யுது. சிறு பையனுக்கும் வேலை செய்யும், குழந்தைக்கும் வேலை செய்யும், பெரியவர்களுக்கும் அது வேலை செய்யும். அது ஒரு பிரமாணம், அது வேலை செய்யும். ஒரு 10 வயசு பையன்கிட்ட கொடுத்து கார் சாவியை கொடுத்தீங்கன்னா அவன் காரை ஸ்டார்ட் பண்ணிடுவான். காரு 10 வயசு தானே அது உனக்கு இறங்குன்னா அது ஏன்? ஒரு பிரமாணம். சாவியை உள்ளே போட்டு இப்படி திருப்பினா அது ஸ்டார்ட் ஆக போகுது. யார் திருப்பினா என்ன? 5 வயசு பிள்ளை திருப்பினாலும் ஸ்டார்ட் ஆகும், 50 வயசு ஆள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகும். அதான் லா. இட்ஸ் அ கன்சிஸ்டன்ட் திங். இட் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி. அது மாறாத ஒன்று. லான்னு சொன்னால் மாறாத ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் மாறாது. இன்னொன்று லான்னு சொன்னால் இட்ஸ் பவர்ஃபுல், அது சக்தி வாய்ந்தது. எல்லாத்தையும் மீறி அந்த லா என்ன சொல்லுதோ அதை அப்படியே நிறைவேற்றி காண்பிக்கும். அப்போ இந்த லா ஆஃப் மெடிடேஷன்றது அப்படிப்பட்ட ஒரு காரியம். சிம்பிள், இட்ஸ் கன்சிஸ்டன்ட். இது ரொம்ப எளிமையானது, மாறாதது, எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடியது. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த லா ஆஃப் மெடிடேஷன் எதோட சம்மந்தப்பட்டிருக்குது? இந்த தியானம் என்கிற பிரமாணம் எதோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது? நம்முடைய எண்ணங்களை மாற்றுவதோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றது உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் இருக்கிறது. அப்ப நீங்க எப்படி இருக்க முடியும்ன்றத உங்கள் எண்ணங்களை கொண்டு நீங்கள் தீர்மானிக்க முடியும். இப்ப இருக்கிறது பிடிக்கலையா? இப்ப இருக்கிற நிலை பிடிக்கலையா? இப்ப உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிடிக்கலையா? இப்ப இருக்கிற உங்களுடைய பொருளாதார நிலை பிடிக்கலையா? இப்ப இருக்கிற சந்தோஷமற்ற வாழ்க்கை பிடிக்கலையா? இன்னைக்கு ஆரம்பிச்சு மாற்றி நல்ல நிலைக்கு அதை கொண்டு வர முடியும். ஒன்று சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய எண்ணங்களை மட்டும் மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த பொருளாதார விஷயத்தில் மட்டும் எண்ணங்களை மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க எவ்வளோ தூரம் அது உங்களை கொண்டு போகும்னு சொல்லி. எண்ணங்கள் மாறினா வாழ்க்கையே மாறிடும், உலகமே மாறிவிடும்.
பொருளாதாரம் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் அது அப்படிதான். எண்ணங்கள் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது பாருங்க. எண்ணங்கள் எல்லாத்தையும் பாதிக்கிறது, எல்லாவற்றினுடைய நிலையும் அது நிர்ணயிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். அப்போ பாருங்க, எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் நாம இருக்க முடியும். அப்ப தியானம் என்பது நம்முடைய எண்ணங்களை நிரந்தரமாய் நாம் ஆழ்மனதிலே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறது. தியானம்னா என்ன, நிறைய பேர் புரியாமல் இருந்திருக்கலாம். மெடிடேஷன்னா என்னன்னு, நம்முடைய ஆழ் மனதில் சப்கான்ஷியஸில் இருக்கிற காரியத்தை ரீப்ரோக்ராம் பண்ணி ரீசெட் பண்ணி புதுவிதமாய் நம்ம அந்த ஆட்டோ பைலட்டை செட் பண்ணுறதுக்கு நம்முடைய தியானம் உதவி செய்கிறது. ரொம்ப பவர்ஃபுல் இது. உள்ள ஆழ் மனதில் போய் அப்படியே புது இதை செட் பண்ணுது. அது அப்புறம் தான் புது வாழ்க்கையே உண்டாகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, அது கிடக்குதுப்பா, செவரு கிடக்குது, ராட்சதம் கிடக்குறான், குதிரை கிடக்குது, ரதம் கிடக்குது, எல்லாம் நீ இதை கவனி, தியானம், இதை தியானி. ஏன்னா நான் உனக்கு கொடுக்குற எல்லாவற்றையும் நீ தியானத்தின் மூலமாக தான் அடைய முடியும். நீ தியானம் பண்ணி உள்ள ஆழ்மனதை மாற்றி அதன் விளைவாக தான் நீ என்ன பண்ண முடியும், நான் கொடுக்கறத நீ அடைய முடியும். நீ தியானம் பண்ணும்போது உன்னுடைய ஆழ் மனது மாற்றப்படுகிறது, சப்கான்ஷியஸ் மாறுகிறது, உன்னுடைய ப்ரோக்ராமிங் மாறுது. உள்ள ப்ரோக்ராமிங் மாறின உடனே வாழ்க்கை மாறுகிறது. அதுதான் உன்னை புதிய வாழ்க்கைக்கு நடத்துகிறது. அப்போ தியானத்தை பற்றி நம்ம நிச்சயமா படிக்கணும்.